அப்பாவை எழுப்பலாம். என்ன சிபி, அத்தையோட சேர்ந்து மாமாவும் தூங்கிட்டாரா? அத்தா எனக்கும் தெரியல. இரு, எழுப்பலாம். அப்பா அப்பா பாத்து கேட்ட போது நல்ல கூப்பிடுறாரு வர. மாமா மாமா மாமா, அந்த சாவி, கபோர்ட் சாவி எடுங்க. இருங்க இருங்க வர்றேன். ஐயோ, என்ன சிபி, மாமா இப்படி சொதப்புறாரு? எல்லாம் ஒன்னால வந்தது. உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை தேவையா? தினம் தினம் நான் போராட வேண்டியதா இருக்கு. உண்மையை சொன்னா ஜனமா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு தானே பாக்குறீங்க. ஏய், இத பாரு, அழுது தொலையாத. எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு. ஜெய்சிபி, அப்பா, என்னப்பா? தலை இன்னைக்கு இடையில சாவி வச்சுக்கிட்டு அங்கங்க அசைய கூட மாட்டேங்கிறா. சாவி எடுக்கவே முடியல, என்னடா பண்றது? அப்பா, நேர் வழியில போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்துடலான்னு சொல்றியா? டேய், அதெல்லாம் தப்புடா. ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, வேற ஒரு வழி இருக்கு. ஓகேவாப்பா, இதான் பிளான். ஒர்க் அவுட் ஆகுமா? அப்பா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்பா. நீங்க வேணா பாருங்க. தமிழ், நீ நீ நேரா அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது கீழே போய் ஒளிச்சுக்கோ. கரெக்டா அம்மா வெளில வரும்போது நீ உள்ள போய் கபோர்ட் சாவி எடுத்து கபோர்ட் திறந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துரு. நானா? நீதான் போ. போ போ. இங்க ஸ்டெப்ஸ்க்கு பின்னாடி. அது உள்ள உள்ள உள்ள. டேய், உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா, அவளை வச்சு நீ காப்பாத்த வேணாமா? அப்பா, இல்லப்பா, ஒரே ஒரு நாள் தான் தெரியாம. என்னடா ஒரு நாள்? இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் தான் பெருசா போய் வாழ்க்கையே அழிச்சிடும். ஏன்டா அப்படி பண்ற? எப்பதான் நீ திருந்துவ? பின்றீங்களே. டேய், இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏன்டா அப்படி குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? டேய், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு மீனா, குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன டேய், குடிச்சியா? அட பாவி, என்ன குடிச்ச? என்ன அப்படி பண்ண? குடிக்க மாட்டேன்னு தானடா சொன்ன? என்ன அப்படி பண்ண? என்ன பண்ற பாரு. என்ன இப்படி என்ன எனக்கு ஒரு நாள்? என்னைக்காவது ஒரு நாளா? என்ன அப்படி போய் சொல்ற? குடிக்க மாட்டேன்னு நீ மேல சத்தியம் பண்ணிருக்கல? என்ன அப்படி பண்ண? குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ திருந்தவே மாட்டியா? குடிக்க மாட்டேன். இது சரி வராது. எங்க இந்த கேடி? கூப்பிடுங்க அவனை, கூப்பிடுங்க அவனை. அவனை வர சொல்லுங்க, கால் பண்ணுங்க. போன் ரூம்ல இருக்கு மீனா. ஆமாமா, போன். ஏன் போன் ரூம்ல தான் இருக்கு. இப்பவே அவனை வர சொல்லு. என்ன பண்ற பாருங்க. போறங்கப்பா, ரூமுக்குள்ள போறங்கப்பா, வாங்கப்பா. ஐயோ, நீங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல அத்தை. அது அது பீரோ ஏன் திறந்திருக்கு? என்ன கையில என்ன மறைக்கிற? அது ஒண்ணு இல்ல அத்தை, அது ஒண்ணு இல்ல. மாமா, அது ஒண்ணு இல்லம்மா, நான் தான் அவள. என்னடா தெளிவா பேசுற? ஐயோ, அத மறந்துட்டோமே. இதுக்கு முன்னாடி உளர்ன மீனா, அது. ஓ, அப்போ நீ குடிக்கல? இல்லம்மா. அத வாடையே வரலையே. குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கா இல்ல? ஆமா, எதுக்கு இந்த டிராமா?
சிபி, ஜானு என்ன நடந்தது? அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஜானு. அம்மா தான் ஏதோ வளர்றாங்க. நிறுத்துடா. அதான் கிழிஞ்சு கிடக்க. அதுவும் படிக்க முடியாத அளவுக்கு சுக்கு நூறா கிழிச்சிருக்க. என்னது இது? உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? தமிழ், அம்மா, பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். என்ன வேலை இதெல்லாம்? அம்மா அது வந்து என்னன்னா பிரகாஷ், நீ சொல்லு. அது ஜானு ஜானு, ஏன் தப்பு தான் ஜானு. இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஜானு. சொல்லாம இருந்தா தான் தப்பா போயிடுச்சு. சிபி, இனிமேலும் தமிழ் இரு ப்ளீஸ். இனிமேலும் மூடி மறைக்க விரும்பல ஜானு. அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களாப்பா? சிபி, ஜானு, நான் திரும்ப லண்டன் போறதுக்கு விசா எடுத்து வச்சிருந்தேன் ஜானு. பிரகாஷ், சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா உண்மைதான். அது விசா லெட்டர் தான் அது. எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஓடி போக பாக்குற? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுல குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புணமா தான் பார்க்கணும். சாரி சிபி. உங்க கண்ணத்துல தாடி மீச ஜாஸ்தியா இருக்கிறதுனால அரைஞ்சது தெரியல. இதே என் கண்ணத்துல அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். பூரி மாதிரி இருக்கிற என் கண்ணும் சப்பாத்தி மாதிரி காஞ்சு போயிருக்கும். என் மேல கோவம்லாம் இல்லையே. இதுல கோவப்பட என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க இருந்ததை நாம தடுத்திருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். தமிழ், ஆனா ஒண்ணு, இந்த அடியில தான் நான் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? இன்னொரு 40 வருஷத்துக்கு என் ஜானுவை அசைச்சிக்கவே முடியாது.